ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக நான் வீடியோ போடலன்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோடய தம்பியோட நினைவிடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். ஹாஸ்டலில் என் கூட படித்தவங்க தான் சௌமியா. 4 வருஷம் ஒன்றா நாங்கள் ஹாஸ்டல் மேட். ஸோ அப்போ தான் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. என்னுடைய எல்லா கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி என் கூட அக்கா இருப்பாங்க. அவங்க எவ்வளோ அறிவுரை சொல்லியும் நான் இந்த லைஃப் செலக்ட் பண்ணிட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ அக்கா சொல்லி அதை அழுகுறா. அன்றைக்கி நான் சொன்னதை கேட்டிருந்தா லைஃப் மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி புத்தி இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ அப்புறம் பஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நினைவிடத்துக்கு நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நான் போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் சின்ன பசங்களுக்கான பதிவாக தான் இது இருக்கணும். சௌந்தர்யா எங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு போய் 7 வருஷம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய வாழ்க்கையை அவனே முடிச்சுக்கிட்டான். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் தீர்வுன்னு கிடையாது. 5 நிமிஷத்தில் நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு பண்ணிடுறீங்க. ஆனால் ஆயுள் முழுக்க நம்மளை பெற்ற அம்மா அப்பா எப்படி அழுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க எப்படி அழுவாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறது கிடையாது. என்னையெல்லாம் எடுத்துக்கோங்க, நானே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்னா 1 செகண்டில் முடிச்சுக்கலாம். ஆனால் நான் வாழலையா? எவ்வளோ அசிங்க, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் தாண்டி நான் வாழலையா? நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. ஸோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. சௌந்தர் ரொம்ப அழகாக இருப்பான், பயங்கரமாக படிப்பான். அவனை மாதிரி ஒரு படிக்கிற பசங்களும் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தவன். இன்றைக்கி அம்மா ஒவ்வொரு நினைவு நாள் அதுவும் சரி, பிறந்த நாள் அதுவும் சரி, அவங்க அழுவும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. டெய்லி என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை வீட்டில் செய்கிறதே கிடையாது 7 வருஷமாக. அந்த சாப்பாடு பார்க்கும்போது கூட பையனோட ஞாபகம் வருதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு சின்ன பசங்க எந்த பிரச்சனையும் வீட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன். போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, பசங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறீங்கக்கா, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்கன்னு. எனக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் வேலை, இந்த பசங்க எப்படின்னா ரொம்ப சேட்டை. அதை நான் வீடியோ எடுத்தும் என்னால் போட முடிய மாட்டுது. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பேன். அதை அக்கா நீங்கள் ஃபைனலாக மட்டும் காட்டுறீங்க, என்னெல்லாம் சேர்க்குறீங்க போடுங்கன்னா, அது சமையல் விளாக் மாதிரி போட சொல்கிறீங்க. எனக்கு டைம் இருக்க மாட்டுது. அதனால் நான் காமிக்கிறேன், என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. கிராமத்து ஸ்டைலில் தான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுனாலும் இது சத்த போண்டா அப்படி சொல்லுவாங்க. இந்த சந்தையெல்லாம் 1 ரூபா போண்டா விற்கும் பார்த்தீங்களா, அதுதான் மைதா மாவில் செய்வாங்க. ஆனால் நான் கோதுமை மாவில் செஞ்சு தான் கொடுப்பேன். எந்த கலரும் சேர்க்க மாட்டேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டு தயிர் ஊற்றி பிசையணும். பயங்கர சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க 10-20 தொடர்ச்சியாக. தம்பிக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அவன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். ஆனால் இவன் பண்ணுற சேட்டை என்னால் ஆஃபீஸ் வேலை செய்யவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழுகியாக வருது, பல்ல கடிச்சிக்கிறேன். அதனாலே என்னால் வீடியோ மேக் பண்ணி போட முடியல. சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அன்றைக்கி வீட்டை சுத்தம் படுத்தவே கரெக்டாகிடுது டைமு. ஸோ அவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கிறதால குழந்தை சரியாக சாப்பிடலை. அடிக்கடி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆயில் ஃபுட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா ஆயில் ஃபுட் டெய்லி ஒன்ஸ் ஒரு முறையாவது கொடுக்கணும். குழந்தைங்க கொஞ்சம் ஃபேட் ஆவாங்க. பட் என் பசங்க தான் ஃபேட்டே ஆக மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் போதும், நான் விட்டுடுறது. பஜ்ஜி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். பஜ்ஜி செஞ்ச வீடியோவை என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கோதுமை மாவில் தான் பஜ்ஜியுமே செஞ்சேன். மோஸ்ட்லி கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்றதால. நீங்களாம் வீட்டில் டக்குன்னு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வீடியோ ஆனால் இப்போலாம் அவளுக்கு பிடிக்கலையா, சரி நானும் கம்பல் பண்ணுறது கிடையாது. வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். தம்பி பாருங்கள், இங்கே மாடியை டெய்லி எனக்கு பெருக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. எதனா ஒரு வேலை போய் செய்யவே முடியல. கதவை சாத்தினாலும் அழுதுகிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டால் தான் தண்ணியெல்லாம் மொண்டு ஊற்றிக்கிட்டு அதில் வழுக்கி விழுந்துக்கிட்டு இந்த மாதிரி சேட்டை. பாப்பா டிவியே கதின்னு இருக்கா. பாய்.